ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று பகுப்பாய்வாளர், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய KM ஷெரீப் அவர். வணக்கம். இப்போ நம்ம பூமி பந்தில் ஒரு சின்ன புள்ளியில் பற்றி எறிந்தால் கூட இன்றைக்கி ஜியோ பாலிட்டிக்ஸில் எல்லாருக்கும் பாதிப்பு தான். ஒரு அறத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடாதுங்கிறது வேறு, ஒரு சுயநலத்தின் அடிப்படையிலே எங்கே போர் நடந்தாலும் எல்லாருக்கும் பொருளாதாரத்திலேருந்து எல்லாமே தொடர்புடையதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் சண்டை, பாலஸ்தீன் இஸ்ரேல் சண்டை, லெபனான் இஸ்ரேல் சண்டை, இதற்கு பின்னால் அமெரிக்கா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரான் லெபனான் நிற்கிறாங்க, இங்கே அமெரிக்கா இஸ்ரேல் நிற்கிறாங்க. இந்த நிலையில் 108 ஏவுகணையை ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்திங்கிறது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசுது. தினந்தோறும் பாலஸ்தீனை அடி வாங்கினாலும் அது ஒரு செய்தியாக இருந்தாலும், இஸ்ரேல் அடி வாங்குறத இந்த சர்வதேச சமூகம் அவ்வளோ எளிதாக எடுத்துக்காது. அது எப்படி அவங்க தாக்கலாம், நாங்கள் அவ்வளோ தொழில்நுட்பம் வச்சு தடுத்துமே அவங்க தாக்கியிருக்காங்கன்னொன்னே நெதன்யாகு குதிக்கிறார், கோவப்படுகிறார். நெதன்யாகுவை விட பல மடங்கு அதிகமாக கோவப்படுவர் ஜோ பைடன், அமெரிக்க அதிபர். இனி அடுத்து நாங்கள் ஈரானை சும்மா விட மாட்டோம், அவ்வளவுதான், ஈரான் இதுக்கான விலையை கொடுக்குன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது உலகத்தின் மிக பயங்கரவாத நாடு இஸ்ரேல். நீங்கள் இருக்கிற நாடுகளில் பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பையும் விட மோசமான பயங்கரவாத நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதில் மிக மோசமான நாடு, வன்முறை நாடு அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பார்த்தா அது இஸ்ரேல் தான். இன்றைக்கி ஈரான் அவங்க தான் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை அறிவித்திருக்கிறாங்க. இல்லை, அவங்க தான் முதல் பயங்கரவாத நாடு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாடே கிடையாது. நீங்கள் இரண்டாம் உலகப் போரில் யூதர்களுடைய அழுத்தத்தால் உருவாக்கப்பட்ட, அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட நாடு அது. அதுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகள் வரை, 2000 வருஷமாக அவர்களுக்கு நாடுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் தாங்கள் வரலாற்றில் அந்த இடத்துல இருந்ததாகவும், அங்கேருந்து தான் உலகம் முழுவதும் போனதாகவும் யூதர்கள் தொடர்ச்சியான ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அது குறிப்பாக இரண்டாம் உலகப் போருக்கு மூல காரணமாக இருந்தது ஹிட்லரும் ஜெர்மனும் தான். அப்போ முழுக்க ஹிட்லர் எப்படி ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து தான் அவர் இதில் ஜெர்மனில் ஆட்சிக்கு வர்றார். ஏன்னா யூதர்களை பொறுத்தவரை இங்கே உள்ள பிராமணர்கள், அப்படி வச்சுங்களேன், இங்கே உள்ள பிராமணர்கள் எப்படி இந்தியாவினுடைய முழுமையான அதிகாரத்தை கையில் வைத்திருந்தார்களோ, அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறது பிராமணர்கள், இங்கே அதிகாரத்தை செயல்படுத்தியது மன்னர்கள், நீங்கள் வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஒரு சூழல் தான் இரண்டாம் உலகப் போருக்கு முன்னால் ஜெர்மனியில் இருந்தது. பொருளாதார ரீதியாக யூதர்கள் தான் வலிமை வாய்ந்தவர்களாக ஜெர்மனியில் இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை தான் ஹிட்லர் கட்டமைத்தார். அதன் மூலம்தான் ஹிட்லர் அதிகாரத்துக்கே வந்தார். அப்போ ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்தது பின்னாடி இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்களுக்கு விருப்பமான நாடாக எந்த நாடு நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பல நாடுகளை இவங்க சூஸ் பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான நாடு, வலிமை வாய்ந்த நாடுன்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவில் போய் அதிகபட்ச யூத குடியேற்றம் நடக்குது. ஏன்னா உலகத்தின் மிக அறிவார்ந்த ஒரு சமூகம் யூதர்கள். அதை நமக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்போ யூத மதத்தில் நான் சேரணும் அப்படின்னா சேர முடியாது. ஆனால் என்ன நடந்ததுன்னா, இரண்டாம் உலகப் போருக்கு பின்னால் மோசஸோடைய தத்துவத்தை ஏற்றுக்கிட்டால் நீங்கள் சேர முடியாது. இரண்டாம் உலகப் போர் வரை அப்படி வச்சுங்களேன். இப்போ இரண்டாம் உலகப் போருக்கு பின்னால் என்ன, இஸ்ரேல் உருவான பின்னால் என்ன நடக்குதுன்னா, இந்த நியோ ஜியோனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய ஜியோனிச தத்துவத்தின்படி இந்த யூத சமூகத்தில் சேரலாம் எல்லாரும் அப்படின்னு ஒரு 2 பிரிவாக, எப்படி புத்த மதம் ஹீனயானம் மகாயானம்னு பிரிஞ்சதோ அது மாதிரி யூதர்களும் ஒரு 2 கருத்தாக்கத்தை கொண்டவர்களாக பிரிகிறார்கள். இஸ்ரேலை மையப்படுத்தி இருப்பவர்கள், அவர்கள் ஒரிஜினல் யூதர்கள், வேறு யாரும் தங்களுடைய மதத்தில் சேர்த்து கொள்ளாதவர்களாகவும், அதிலிருந்து பிரிஞ்சு போனவங்க கொஞ்சம் பேர் யூத தத்துவம் என்பது எல்லா மக்களுக்குமானது,
புதிய யூதர்கள் யூத சமூகத்தில் வந்து சேரலாம். எப்படி கிறிஸ்தவத்தில் இஸ்லாத்தில் வந்து மக்கள் அந்த தத்துவத்தை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அதுபோல் யூத தத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த பழமை வாய்ந்த அந்த ஆர்த்தோடாக்ஸ் யூதர்களுக்குமான அது ஒரு போராட்டம். இவங்க இஸ்ரேலேருந்து வெளியில் வந்து நிறையா புதிய யூத சித்தாந்தத்துக்கு ஆதரவாக ஒரு கருத்தை பரப்புகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல். அதில் யூதர்களை பொறுத்தவரை என்னென்னா 1948 வரையுமே வந்து அவர்களுக்கு ஒரு நாடுங்கிறது இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தங்களுடைய பூர்வீக நாடாக அதை சொல்கிறாங்க, வரலாற்றில் குறிப்பிடுகிறாங்க. குறிப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையும் இந்த வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் பாலஸ்தீனியர்கள் 47க்கு முன்னாடி. எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை. நீங்கள் அங்கே வந்து 47க்கு முன்னாடி விமான தளம் இருக்குது, 47க்கு முன்னாடியே மிகச்சிறந்த கட்டிட அமைப்பு, தனி நாடு. ஆமாம் மிக அமைதியான ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்க கொண்டு இருக்காங்க பாலஸ்தீனர்கள். அப்போ அதுதான் எங்களுடைய தாய் பூமி அப்படிங்கிற விஷயத்தை வந்து யூதர்கள் நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு வர்றாங்க. சொல்லிகிட்டு இருந்தால் கூட யூதர்கள் யாரும் இங்கே போகலை. இந்த 2ஆம் உலகப் போருக்கு முந்தைய காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, முதல் உலகப் போருக்கு அப்புறமே அந்த பாலஸ்தீன பகுதியில் ஒரு வறட்சி, ஒரு தேக்க நிலை 1ஆம் உலகப் போருக்கு அப்புறம் நடக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூதர்கள் வந்து இவர்களுடைய வறுமையை, தேக்க நிலையை பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதிக்கு போகிறான், பாலஸ்தீன பகுதிக்கு, அந்த மக்கள் குடியிருக்கிற பகுதிக்கு போய் அந்த மக்கள்கிட்ட பணம் கொடுக்குறான் வட்டிக்கு. மிக குறைவான பணம் கொடுத்து நிலங்களை எழுதி வாங்குகிறான், பாலஸ்தீன மக்களுடைய நிலங்களை. அது பெரிய பகுதி. அது பல்வேறு தரப்பினர் வந்து அதை ஆட்சி பண்ணி அதை எகிப்து உள்ளிட்ட நாடுகள் அதை விட்டுட்டு போயிடுறாங்க பாலஸ்தீனத்தை. அப்போ அந்த வறட்சியான ஒரு இதை அவர்களுடைய தேக்க நிலையை பயன்படுத்தி இந்த லேண்டை ஃபுல்லாக வறட்சியாக இருக்கிற நிலங்கள், இதனால் ஒன்றும் உனக்கு உபயோகம் இல்லை, மழையும் இங்கே பெய்யாது, விவசாயம் கிடையாது, அதனால் அதை நீ உனக்கு என்ன தேவையோ பணம் தர்றேன், வட்டிக்கு தர்றேன், நீ கொடு அப்படின்னு கொஞ்சம் பேர் போகிறான். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து விலைக்கே வாங்குகிறான். உனக்கு 100 ரூபா பெருமானம் உள்ள இடத்த வந்து 200 ரூபா கொடுத்து வாங்குறது. இது மாதிரி ஒரு பெரிய நிலப்பரப்பை யூதர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்போ அந்த மக்கள் அறியாமையில் கொடுத்து அவனுக்கு தெரியலை. நீங்கள் வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் விவரம் தெரிஞ்ச மக்களாக இல்லை. இப்போ இன்றைக்கி சிந்தாதிரிப்பேட்டை ஃபுல்லாக மார்வாடி கண்ட்ரோல். ஆமாம் ராயபுரம் ஒரு காலத்தில் நமது மீனவர்களும். நீங்கள் சிந்தாதிரிப்பேட்டைன்னு இல்லை, சென்னையே வந்து மார்வாடிகள் போயிடுச்சு. நான் தேர்தலில் நிற்கையில் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் அந்நியமாக இருப்பீங்க, தமிழர்களாகிய நீங்கள் அந்நியமாக இருப்பீங்க அவங்க ஏரியாக்குள்ளே போன மாதிரி. ஆமாம், போய் பார்த்தா ஓட்டர் லிஸ்ட்டில் இவனுங்க பேர் தான் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த 1000 விளக்கு தொகுதியில் அதை சுற்றி உள்ள தொகுதி பார்த்தீங்கன்னா, ஆமாம் 3ல் 1 பங்கு தான் தமிழர்கள், 2 பங்கு மார்வாடிகள்ங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இங்கே உள்ள கட்சியெல்லாம் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. மார்வாடிகளை கட்சியில் செயலாளராக்கி வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் வரையும் மார்வாடிகள் வந்துட்டாங்க. அப்போ அது மாதிரி அங்கே வந்து பாலஸ்தீனத்தில் என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நிலங்களை விலைக்கு வாங்குகிறாங்க யூதர்கள். இந்த பெரும்பான்மையான நிலங்கள் யூதர்களால் விலைக்கு வாங்கப்படுது, கடன் கொடுத்து அவர்கள்ட்டேருந்து பெறப்படுது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் 2ஆம் உலகப் போர் வருது. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் வந்து ஜெர்மன் வந்து ஹிட்லரை ஒழித்து கட்டுவதை இதை யூதர்களை ஒழித்து கட்டுவதை ஹிட்லர் தன்னுடைய முதன்மை பணியாக வச்சுருக்காரு. இந்த சிண்ட்லர் லிஸ்ட் மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எப்படியெல்லாம் கொல்லப்பட்டாங்கங்கிறதெல்லாம் அதில் வருது. ஆமாம், ஏன்னா அதை எடுத்தவர் ஒரு யூதர். அவர் வந்து ஹிட்லருக்கு அகென்ஸ்டாக தான். ஆமாம், அவர் வந்து அதை வந்து அதிகபட்சமாக இப்போ வந்து இங்கே யாரும் இப்போ ஈழத்தில் நடந்த படுகொலைகளை எல்லாம் யாரும் சினிமாவை எடுக்க தயார் இல்லை. இங்கே வேணால் வாய் வீரம் பேசுவாங்க, ஆனால் சினிமாவில் இருந்துக்கிட்டு நான் ஈழத்தமிழர்களுக்காக தான் உயிரை கொடுப்பேன் அப்படிம்பாங்க. அவர்களுடைய சிரமங்களை, கஷ்டங்களை, ஒரு சினிமாங்கிறது ஒரு பெரிய கலை சாதனம். சிண்ட்லர் லிஸ்ட் அப்படி தான் வந்து யூதர்களோட பிரச்சனையை உலகம் முழுக்க அது கொண்டு போணுச்சு. அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒரு கொடூரமான தாக்குதலை வந்து யூதர்கள் மீது ஹிட்லர் நடத்துகிறார். அப்போ யூதர்கள் பல பகுதிகளுக்கு உலகம் முழுக்க போகிறான். அதில் குறிப்பாக அமெரிக்கா. இன்றைக்கி வந்து அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவோம்ல கடவுளை பற்றி, அது மாதிரி யூதர்களின்றி அமெரிக்காவில் ஒரு அணுவும் அசையாது. யூதர்கள் தான் அமெரிக்க அரசாங்கத்தை முடிவு செய்பவர்கள். அமெரிக்காவுக்குன்னு ஒரு தேசிய இனம் கிடையாதுல்ல? இல்லை, அது வெள்ளக்காரன் தான். எல்லாரும் வந்து குடியேறிய இங்கிலாந்து பீப்புள் தான். எல்லாரும் குடியேறிகளுடைய நாடு தான் அது.
அந்த அந்த நாட்டை தங்களுடைய கைப்பிடிக்கில் யூதர்கள் முதல் உலகப் போருக்கு பின்னாடியே கொண்டு வந்துடுறாங்க. அதனால் யூதர்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் அமெரிக்க அரசாங்கம். இப்போ இங்கேருந்து நம்ம பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது இஸ்ரேலுக்கு, இவ்வளவு பண்ணியும் கூட அமெரிக்கா பெரிய நாடுகளெல்லாம் அடக்கி வைக்குது. ஆனால் ஒரு சின்ன நாடு, குட்டி நாடு இஸ்ரேல், அதை அடக்க முடியலைன்னா அமெரிக்கா வேறு இஸ்ரேல் வேறு இல்லை. நீங்கள் அமெரிக்க அரசாங்கத்தை இயக்குபவர்கள் இஸ்ரேலியர்கள் தான், யூதர்கள் தான். அதனால் இஸ்ரேலில் ஒரு நெதன்யாகு என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அமெரிக்க அரசாங்கம் நிறைவேற்றணும். நீங்கள் இதான் ஒரு சூழல். அமெரிக்காவில் மாணவர் போராட்டம் நடக்குது. இவர் யூதர் தானா? பைடன் யூதர் தானா? இல்லை, அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையா என்னன்னு தெரியும். ஆனால் யூதராக இல்லைனாலும் அவங்க நீங்கள் யூதராக எல்லாம் இருந்தாலும் இங்கே பிராமணர்களுக்கு எதிராக ஒரு நிலையை இந்தியாவில் உருவாக்கிட முடியுமா? இப்போ அமெரிக்காவில் ஒபாமா போன்ற ஒரு கருப்பின தலைவர்கள் வரும்போது அமெரிக்காவில் ஒன்றும் மாற்றம் வராது. இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சமூக அரசியல் பரவாயில்லையே, ஒரு கருப்பர் வந்துட்டாரேன்னு உங்களை போன்றவர்கள்லாம் நாங்கள் வெளியில் சொல்கிறோம். இப்போ இது பாரக் ஒபாமாவுடைய சரியான பேர் முபாரக் ஒபாமா. முஸ்லீம். அவர் முஸ்லீம் கருப்பர். ஆமாம், முஸ்லீம் கருப்பர். அவர் இங்கே முஸ்லீம்லேருந்து வேறுபட்டு அவர் இன்னைக்கு வரையும் பிரச்சனை நடக்குது. அவர் கிறிஸ்தவரா இஸ்லாமியரா அப்படிங்கிற மாதிரி. அப்போ முபாரக் ஒபாமா தான் அவருடைய பேர். இருந்தாலும் இங்கே பிராமணர்களை தாண்டிய ஒரு அரசியலை நீங்கள் இந்தியாவில் சிந்தித்தே பார்க்க முடியாது. அது மாதிரி தான் அங்கேயும் அப்படி தான். யூதர்களை தாண்டிய அரசியலை அமெரிக்காவில் சிந்திக்க முடியாது. அப்போ இங்கே உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான், இங்கே எப்படி வெளியிலேருந்து வந்த பிராமணர்கள் நீண்ட காலத்துக்கு முன்னாடி வந்தவங்க இந்திய அரசியலை, இந்திய மன்னர்களை எப்படி கட்டுப்படுத்தி தங்களுடைய கைக்குள்ளே வச்சுருந்தாங்களோ. இடையில ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய மன்னர்களுக்கும் குருக்களாக, அறிவுரையாளர்களாக பிராமணர்கள் தான் இருந்தாங்க. அவுரங்கசீப்புக்கும் யார் அட்வைசர்ஸ்னா பிராமணர்கள். அக்பருக்கும் பாக்பர் எல்லாம். நீங்கள் திப்பு சுல்தானுக்கே பூர்ணையார் தான் அட்வைசர். கடைசியில் அவர் தான் கடைசியில் காட்டி கொடுக்குறாரு. அவர் 3 பேருக்கும் முதலமைச்சர் அவர் தான். முன்னாடி இருந்த சாம்ராஜ் உடையார்களுக்கும், ஐதர் அலி திப்பு சுல்தானுக்கும், திப்பு சுல்தானுக்கு பின்னாடி வந்த மறுபடியும் உடையார்களுக்கும் அவர் தான் சீஃப் அட்வைசர் பூர்ணையா தான். இப்போ இதே மாதிரி ஒரு நிலைமை தான் அமெரிக்காவில். அமெரிக்காவை பொறுத்தவரை யூதர்களை தாண்டி எதையும் சிந்திக்க முடியாது. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள்னு சொல்கிறோம்ல, இந்த நிறுவனங்கள் முழுக்க யூதர்களுக்கு தான் சொந்தமானது. அமெரிக்காவில். ஆமாம், அமெரிக்கான்னு இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற நிறுவனங்கள். அந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸுங்க அதில் 100 கம்பெனிகள் யூதர்களுக்கு சொந்தமானது. நம்பர் 1. அதாவது நீங்கள் 500 வரிசைப்படுத்தினீங்கன்னா அதில் முதல் 100 யூதர்களுக்கு சொந்தமானது. நீங்கள் குடிக்கிற பெப்சிலேருந்து, கொக்கோ கோலாவிலேருந்து, நீங்கள் சாப்பிட்ற மேகி நூடுல்ஸ் வரையும், போடுற லக்ஸு சோப்புலேருந்து எல்லாமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான சோப்புகளை இந்துஸ்தான் லீவர் தயார் பண்ணுது. இந்துஸ்தான் லீவருடைய ஒரிஜினல் ஓனர் யூதர்கள். ஹார்லிக்ஸ் குடிங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறான். ஹார்லிக்ஸினுடைய ஒரிஜினல் ஓனர் இந்துஸ்தான் லீவர். இந்துஸ்தான் லீவருடைய ஒரிஜினல் ஓனர் யூதர். நீங்கள் பெப்சி குடிக்கிறிய, பெப்சி சரியில்லை, கொக்கோ கோலா குடிக்கிறீன்னா ரெண்டுக்குமே ஓனர் யூதர்கள் தான். அப்போ நீங்கள் இந்தியாவில் கன்சியூமர் ப்ராடக்ட்னு சொல்லப்படுகிற, இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கிற கன்சியூமர் ப்ராடக்ட் அதனுடைய ஓனர்ஸ் யாருன்னா இவங்க தான். உலகத்தின் எந்த நாட்டு நுகர்வோராக இருந்தாலும் அவனுக்கு தான் பணம் கொடுக்கணும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுங்கிற விஷயத்தை முதலில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யூதர்கள் தான். அதாவது முதல்ல போட்டு வியாபாரம் பண்ணாத, ஊரா முதல்ல எடுத்து நீ முதலாளி ஆகிக்க அப்படிங்கிறதா ஷேர் மார்க்கெட். நான் தொழில் நடத்துவேன், நீ பணம் போடு, கஷ்டப்படுற நீ லாப நஷ்டம் நான் பார்த்து உனக்கு கொடுப்பேன். இதுதான் ஷேர் மார்க்கெட்டு. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை அறிமுகப்படுத்தி மக்கள் சொத்தை கொள்ளையடித்த மகத்தான பெருமைக்கு சொந்தக்காரர்கள் யூதர்கள். அப்போ நீங்கள் பாருங்கள், மூளையை எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்கான் அவன். இதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாது. அப்போ இந்த மாதிரி யூதர்கள் உலக பொருளாதாரத்தை அவன் கையில் தான் வச்சுருக்கான். அதே மாதிரி அமெரிக்கா அவன் கையில் தான் இருக்குது. இஸ்ரேல் நினச்சா அமெரிக்காவில் யார் பிரதமராகணும்னு, ஜனாதிபதி ஆகணும், அதிபர் ஆகணும்னு இவன் தான் முடிவு பண்ணுவான். நீங்கள் அமெரிக்கா முடிவு பண்ணுறதில்ல, உலகத்தையே அமெரிக்கா முடிவு பண்ணுது. ஆனால் அமெரிக்காவை முடிவு பண்ணது இஸ்ரேல். இவன் இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஏன் பைடன் சொன்னால் நெதன்யாகு கேட்க மாட்டேங்கிறாருன்னா இதுதான் காரணம். எப்பொழுதுமே வேலை பார்க்குறவன் சொல்லி முதலாளி கேட்க மாட்டாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை வேலை பார்க்குற முதலாளி தான். ஆமாம், வேலை பார்க்குறவன் தான் அவன் அமெரிக்காக்காரன்.
முதலாளி உண்மையிலே இஸ்ரேல்காரன். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இந்த இந்த பிரச்சனையை நாம் அணுகணும். அமெரிக்காவில் இருக்க யூதர்கள் தான் என்ன பண்ணுறான், இந்த பாலஸ்தீனத்தில் அவன் பிடிச்சி வச்சுருந்த பகுதியெல்லாம் சேர்த்து இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை அப்போ தான் உருவாக்குறான். அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் கிடையாது. பாலஸ்தீன மக்கள்கிட்டேருந்து வாங்கினது, அப்புறம் இவன் கொஞ்சம் பிடுங்கினது, இதெல்லாம் வச்சு இஸ்ரேலுங்கிற நாட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது அன்னைக்கு வந்து பெரும்பான்மையான முஸ்லீம் நாடுகள் அங்கீகரிக்கலை. ஐநாவே ஏன்னா ஐநாவில் வந்து ஐநா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பைசாவுக்கு உபயோகப்படாத நம்ம நகராட்சிக்கு இருக்கிற அதிகாரம் கூட ஐநாவுக்கு கிடையாது. அது உலகம் எங்கும் போர் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்கன்னு உருவாக்க யூஎன் ஆமாம் அப்படிதான் உருவாக்குனதா சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ அந்த ஐநாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 5 நாடுகளுக்கு வீட்டோ பவர் கொடுத்துருக்கான். ஐநாவில் எந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றினாலும் அமெரிக்கா நினச்சா அதை கேன்சல் பண்ணிடும், ரஷ்யா நினச்சா கேன்சல் பண்ணிடும், சீனா நினச்சா கேன்சல் பண்ணிடும், பிரிட்டன் நினச்சா கேன்சல் பண்ணிடும்னா அது எதுக்கு அந்த தீர்மானம், அது எதுக்கு அந்த சபை? நம்ம ஊரில் ஜிஎஸ்டி கவுன்சில் வச்சுருக்காங்கல்ல, எல்லா மாநிலங்களையும் கலந்தாலோசித்து ஜிஎஸ்டி கவுன்சில். ஆமாம். ஆனால் பவர் முழுக்க இந்தி பெல்ட்டுக்கு. ஆமாம். அப்போ நீங்கள் அதே மாதிரி இங்கே இந்த ஐநாங்கிறதே வந்து ஒரு பவர்லெஸ், ஒரு அதிகாரமற்ற ஒரு அமைப்பு, ஒரு அமெரிக்காவோட பப்பட்டு தான். ஆமாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் சத்தமாக பேசிட்டாருன்னு வச்சுங்க ஐநா பொதுச் செயலாளர், ஐநாவுக்கு கொடுக்குற நிதியை நான் நிப்பாட்டிடுவேங்கிறேன் அமெரிக்கா. நீங்கள் வந்து இது எல்லாமே ஒரு என்ஜிஓ மாதிரின்னு வச்சுங்களேன். இங்கே இருக்கிற இப்போ இந்தியாவிலேயே நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம், என்ஜிஓ, அரசு சாரா அமைப்பு. இந்த என்ஜிஓக்களுக்கு இங்கே இருந்துடா பணம் வருதுன்னா வெளியிலேருந்து வர்றதை தாண்டி இந்திய அரசாங்கமே பெரும்பான்மையான என்ஜிஓக்களுக்கு பணம் கொடுக்குது. ஒரு மாதத்துக்கு 50,000, ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் இப்படின்னு பணம் இந்திய அரசாங்கமே கொடுக்குது என்ஜிஓக்களுக்கு. நீங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து என்ஜிஓக்கள் போராடுறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி நம்புவீங்க? வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வேற யாரும் போராடிடக்கூடாது. அவ்வளோதான். வேற யாரும் அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்திவிடக்கூடாது. அதற்காக ஐநாவை நீங்கள் அப்படி தான் பார்க்க. அதே ஐநா அதே மாதிரி தான். வேற எவனும் பஞ்சாயத்து தலைவராக இருந்துக்க அப்படிங்கிறது தான் அமெரிக்கா வந்து வச்சிருக்குது. அப்போ அமெரிக்காவை யார் எப்படி பண்ணி வச்சுருக்குதுன்னா இஸ்ரேல். அதனால் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானம் வந்தால் இவங்க வந்து அதை வீட்டோ பவரில் வந்து அதை கேன்சல் பண்ணிக்குவாங்க. அப்போ ஒரு பக்கத்தில் ஐநா இப்போ இருக்கிற பொதுச் செயலாளர் கொஞ்சம் நீதியாக நடப்பதற்கு முயற்சி செய்கிறார். இப்போ இருக்கிற ஐநா பொதுச் செயலாளர் அதனால தான் ஐநா பொதுச் செயலாளரை என் ஊருக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாரு நெதன்யாகு. உன்னை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், நீ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கொஞ்சம் நேர்மையாக இருக்கார். ஆமாம், ஓரளவு நேர்மையாக முயற்சிக்கிறார். இது ஒரு புறத்தில். இரண்டாவது, ஈரான் வந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல் இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அது வீசியிருக்குன்னா அது நீண்ட கால காரணம். இப்போ ஒரு பிரச்சனை வந்து திடீர்னு பூம்னு வெடிக்குதுன்னா 2 விஷயம் இருக்கணும். ஒன்று அதற்கு நீண்டகால காரணம் ஒன்று இருக்கணும், உடனடி காரணம் ஒன்று இருக்கணும். 2 விஷயம் இருக்கணும். அப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு ஈரானுடைய மிக முக்கிய மனிதர்கள் 3 பேரை அங்கே போய் இஸ்ரேல் கொள்கிறான் மொசாத்து. நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், உலகத்தில் நம்பர் 1 பயங்கரவாத நாடு இஸ்ரேல்னு. அதுக்கு காரணம் அவன் வச்சுருக்க மொசாத்து வந்து அதாவது நீங்கள் எப்படின்னா குறைந்தபட்ச கருணை கூட மொசாத்தில் கிடையாது. அவன் சொந்த அண்ணனை கொல்லுன்னா கொன்றணும், தம்பியை கொலை செய்யணும், தந்தையை கொல்லுன்னா கொல்லணும். இதுதான் மொசாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம். அதனுடைய தலைமை என்ன உத்தரவிடுகிறதோ அதை செய்கிறதா. நீ செத்து போனால் செத்து போயிடணும். நீங்கள் மொசாத்து முன்னாடி எல்டிடியினுடைய தற்கொலைப்படையை நிற்க முடியாது. அவ்வளவு வந்து ஒரு படு மோசமான பயங்கரமான ஒரு அமைப்பு தான் மொசாத். இது ஈரானுக்குள்ளே புகுந்து ஈரான் தலைவர்களை கொலை செய்து வரிசையாக. அது என்ன இப்போ உள்ள அறையில் இருக்கிற ஒருத்தரை சுட்டு கொள்ளுது? ஆமாம். நீங்கள் அது வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, பேஜர்களை வெடிக்க செய்து வந்து கொலை செய்வது. இப்போ பேஜர் வந்து நம்ம ஊரை விட்டு போய் 30 வருஷம் ஆக போகுது. ஆனால் அங்கே வந்து அப்படி இல்லை. அங்கே இப்போ தான் வந்து ஏன்னா
லெபனான்லையோ நீங்கள் வந்து ஓ அந்த டெக்னாலஜி இப்போ தான் வருது. இப்போ தான் அங்கே வந்து அது போய் அப்போ ஆப்பிள் ஃபோன்லாம் இன்னும் வரலையா? இல்லை ஆப்பிள் ஃபோன் இருக்கலாம், ஆனால் அங்கே வந்து செயல்படணும்ல. உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஃபோனை அதெல்லாம் இல்லை. அப்போ நீங்கள் பேஜர் வச்சுருக்கான், பேஜரில் வந்து குறிப்பிட்ட எண் யார் யார் பயன்படுத்துகிறான்னு பார்க்க வேண்டியது. அது வந்து ஹிஸ்புல்லா பயன்படுத்துது அப்படின்னு சொன்னால் அதில் இந்த ஃப்ரீக்வன்சி சேட்டலைட் மூலமாக ஃப்ரீக்வன்சியை வந்து மாற்றி அதை வெடிக்க செய்வது. இந்த சிஸ்டம் வந்து உலகத்திலேயே இஸ்ரேல் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருக்கான். நீங்கள் டோம் சிஸ்டம் சொல்கிறோம்ல, அது வந்து அமெரிக்காவிலே கிடையாது. அதாவது இஸ்ரேலுடைய வான்வெளி பகுதியில் எது நுழைஞ்சாலும் அது வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சு அங்கேயே கீழே விழுந்துடும். அந்த டோம் சிஸ்டம். நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ எரி கற்கள் நட்சத்திரம் இருக்குது, அது வந்து இந்த காற்று மண்டல பகுதிக்குள்ளே, பூமியை சுற்றி உள்ள காற்று மண்டல பகுதிக்குள்ளே நுழையுதுன்னு வச்சுங்களேன், எரிஞ்சிடும். ஏன்னா அந்த காற்று மண்டலம் வந்து அப்படியே தகவமைக்கப்பட்டிருக்குது, அது எரிஞ்சு கீழே விழுந்துடும். இதே மாதிரி சிஸ்டம் தான் இஸ்ரேல் பயன்படுத்துகிறான். நீங்கள் எதை அனுப்புனாலும் அந்த டோம் வந்து உள்ள நுழையில எரிஞ்சிற மாதிரி, அழிகிற மாதிரி. இப்போ அதை மீறி இந்த சிஸ்டம் எங்கே வீக்காக இருக்குன்னு பார்த்து தான் ஈரான் வந்து அந்த இதை வந்து அடிக்கிறான். அது மாதிரி ஹமாஸ் அந்த சிஸ்டம் எங்கே வீக்காக இருக்குது அப்படின்னு தான் அடிக்கிறான். அப்புறம் அந்த பணைய கைதிகளை பிடிச்சிட்டு வந்ததும் ஹமாஸ் அப்படி தான் பிடிச்சிட்டு வரான். அப்போ ஈரானை பொறுத்தவரை இது வந்து ஒரு எதிர்த்தாக்குதல் தான். இவன் போய் நேரடியாக சண்டை போடலை. இவனுடைய 3 மிக முக்கிய தளபதி என்னன்னு சொல்லப்போனால், ஈரானுடைய அணு ஆயுத தந்தை இருக்கார்ல, நம்ம ஊரில் ஹோமி பாபா மாதிரி, அது மாதிரி அங்கே அந்த அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தவரை இஸ்ரேல் வந்து கொலை பண்ணுது, சயின்டிஸ்ட்டை. ஏன்னா அவரை வந்து பேரம் பேசி எனக்கு வந்துருன்னு கூப்பிட்றாங்க, அவர் வரமாட்டேங்கிறாரு, அவரை கொல்லுது. இது மாதிரி ஒரு 3-4 மிக முக்கியமான தலைவர்களை கொலை செய்யுது. அதுமாதிரி ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் பிரிவு தலைவரை ஈரானில் வச்சு கொல்லுது. இது மாதிரி தொடர்ச்சியாக பண்ணதுக்கப்புறம் தான் இதை தொடர்ந்து நீங்கள் வந்து அனுமதித்தீர்கள் என்றால் ஈரான்கிற ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவன் வெளியில் வச்சு கொண்டா பரவாயில்ல, எல்லாத்தையும் டெஹ்ரான். ஈரான் உளவுத்துறை அவ்வளோ பலவீனமாக இருக்கா? ஆமாம், நீங்கள் அவனுக்குள்ளேயே மொசாட் உள்ளே பூந்துருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, மொசாத்தினுடைய வலிமையை பாருங்கன்னு சொல்கிறேன். ஓ அப்படிதான் அதை பார்க்கணும். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உலகத்தில் எந்த நாடுகளை நீங்கள் இந்தியாவினுடைய உளவுத்துறையில் அது கிட்டக்கே நிற்க முடியாது. நீங்கள் கேஜிபியே ரஷ்யாவினுடைய உளவுத்துறையை அதுக்கிட்ட நிற்க முடியலை. இதை விட கொடுமை என்னென்னா, இஸ்ரேல் உருவான போது மொசாத்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தது சிஐஏ. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, மொசாத்தில் போய் சிஐஏ ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்ததா, உலகத்திலேயே இராணுவத்துக்கு அமெரிக்காவை விட அதிகம் செலவிடுவது இஸ்ரேல் தான். ஏன்னா அவனுக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னே தெரியலை. ஏன்னா உலக பொருளாதாரத்தை அவன் கையில் வச்சுருக்கான். அப்போ அந்த பணத்தை முழுக்க வந்து இராணுவ கண்டுபிடிப்புகளுக்கு அவன் செலவு பண்ணுறான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீன மக்கள்கிட்டேருந்து பெறப்பட்ட பகுதி இருக்குல்ல, வறட்சியான பகுதின்னு, உலகத்திலே ஆகச் சிறந்த விவசாயம் இன்றைக்கி இஸ்ரேலில் தான் நடக்குது. அதை கண்டுபிடிச்சவன் அவன் தான். சொட்டு நீரே இல்லாமல் காற்றுலேருந்து இந்த செடி கொடிகள் நீரை வந்து இழுக்கிறதுக்கான புதிய வகை ரகங்களை கண்டுபிடிச்சி பயிரிடுறான். தண்ணியே தேவையில்லை, இந்த செடிகள் வந்து காற்றுலேருந்து தண்ணி இழுத்துக்குது. அவ்வளோ விவசாயம் வந்து அங்கே பண்ணுறான். வறட்சி பகுதின்னு இவன் எதெல்லாம் பாலஸ்தீனத்துக்காரன் விற்றுட்டு போனானோ அதையெல்லாம் அவன் பண்ணுறான். இதை விட கொடுமை என்னென்னா, நேற்றைக்கு வரை இப்போ தான் பாலஸ்தீன தொழிலாளர்களையெல்லாம் விரட்டி விடுறான் இஸ்ரேல் அங்கேருந்து. நேற்றைக்கு வரை இஸ்ரேலினுடைய பெரும்பான்மையான கட்டுமானங்கள், விவசாய வேலைகள் எல்லாமே பாலஸ்தீனத்துக்காரனை தான் கூட்டி வந்து பார்த்துக்கிருந்தான். இப்போ அந்த இடத்துக்கு மோடி இந்தியர்களை அனுப்பி கொண்டு இருக்கிறார். இது வந்து இங்கே உள்ள எந்த பத்திரிகையும் சொல்கிறதில்ல, எந்த ஊடகங்களும் இதை பற்றி. அமெரிக்காவோட தீவிரமான ஆதரவாளரா, ஆனால் இந்தியாவினுடைய மரபுக்கு எதிரானது இதுவரை அப்படி நடக்கலை. இங்கேருந்து ஆட்களை முதல்ல வந்து பிரெயின் ட்ரெயின்னு சொல்லுவோம், மூளை உள்ளவன் தான் இந்தியா விட்டு போனான்னு சொல்லி, இப்போ உழைக்கிற மனிதர்களும் இந்தியா விட்டு எல்லா பக்கமும் போகிறான். அது குறிப்பாக இஸ்ரேலுக்கெல்லாம் அவனுக்கு போனதே இல்லை. இப்போ இஸ்ரேலுக்கு குறிப்பாக வட இந்திய தொழிலாளர்கள் எல்லாத்தையும் அதிகபட்ச சம்பளம் தர்றேன்னு மோடியே அனுப்பி வைக்கிறார் இஸ்ரேலுக்கு.
அப்போ இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. இஸ்ரேல் என்பது உலகத்தின் ஒரு படு மோசமான பயங்கரவாத நாடு. உலகம் முழுக்க இந்த வேலையை அவன் தொடர்ச்சியாக செய்கிறான். ஈரான்லையும் செஞ்சுக்கிருந்தான். ஈரான் இப்பொழுது திருப்பி அடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இனி இஸ்ரேல் தூக்கம் கொஞ்சம் ஆமாம், நிச்சயமா. இதுவரையும் வந்து தங்களுடைய கனவை யாராலும் கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. முதன்முறையாக அதை தாண்டி வந்து, ஏன்னா இதுவரையும் வந்து இவங்க ஹமாஸ் நடத்தின தாக்குதலாக இருக்கட்டும், நீங்கள் ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் என்ன வேறுபாடுன்னு சொன்னால், ஹமாஸ் வந்து சன்னி முஸ்லீம்களில் 2 பெரிய பிரிவு இருக்குது. அப்போ சன்னி முஸ்லீம்ஸ் அவங்க அந்த முஸ்லீம்ஸ் எந்தெந்த நாட்டில் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்கள் பஹ்ரைனாக இருக்கட்டும், அல்லது சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், அல்லது வந்து கத்தாராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சன்னி முஸ்லீம்ஸு. இங்கே எல்லா இடத்துலையும் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் இருக்குது. இந்த சன்னி முஸ்லீம்ஸை முழுக்க அவன் கையில் எடுத்துட்டான். அப்போ ஹமாஸ் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேச மாட்டாங்க. இல்லை, இவன் வந்து பஞ்சாயத்து வேணா. இப்போ கத்தாரெலாம் பார்த்தீங்கன்னா நீனு வா நான் பஞ்சாயத்து பண்ணுறேன், அவ்வளவுதான். இதை தாண்டி வந்து அந்த சிந்தனை கத்தாருக்கு இல்லை. நீங்கள் சவுதி அரேபியா உலகத்தின் மிகப்பெரிய எண்ணெய் வளமிக்க நாடு, அவன் ஹமாஸுக்கு நேரடியாகவே எதிராக இருக்கிறான். நான் அமெரிக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், உனக்கு பண்ண முடியாது பாலஸ்தீனத்துக்குங்கிறதுல சவுதி அரேபியா மிக தெளிவாக இருக்குது. அப்போ ஹமாஸ் வந்து அந்த முஸ்லீம்களுடைய பிரதிநிதியாக ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈரான் கூட ஹமாஸுக்கு சில தேவைகளுக்கு உதவி பண்ணுச்சு. அப்புறம் அந்த ஷியா சன்னி பிரச்சனைங்கிறதுனால ஈரான் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்கிறதில்ல. ஆனால் ஹிஸ்புல்லா அப்படி இல்லை. ஹிஸ்புல்லா ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் தான் முழுக்க ஹிஸ்புல்லாவில் இருக்கிறாங்க. இங்கே ஈரானும் ஷியா தான். அதனால் தன்னுடைய இரத்தமாக வந்து ஷியா முஸ்லீம்கள் வந்து, அதாவது ஈரானில் இருக்கிற முஸ்லீம்கள் ஹிஸ்புல்லாவை கருதுகிறாங்க. இப்போ ஹிஸ்புல்லாவின் மிக வலிமை வாய்ந்த 2 தலைவர்களையும் இஸ்ரேல் கொன்னுருச்சு. ஒன்று ஈரானில் வச்சு கொள்ளுது அவங்களுடைய அரசியல் பிரிவு தலைவரை. இந்த நஸ்ருல்லான்னு சொல்லக்கூடிய அவர்கள் அந்த உருவாக்கின தலைவரை வந்து உருவாக்கிய தலைவரை ஹிஸ்புல்லா வந்து 65 அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து 85-86 தான் ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக அது மாறுது. அந்த தலைவரையும் வந்து இவங்க மூச்சு திணற வச்சு, நீங்கள் குண்டு போட்டு நீங்கள் மூச்சு புகை கூட கிடையாது, மூச்சு திணறி செத்து போகிறது. நீங்கள் வந்து மருத்துவ ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து யாரும் ஒரு புகையவோ அல்லது எதையும் உருவாக்கி இறந்ததாக அந்த ரிப்போர்ட் வராது. அவர்களாக மூச்சு திணறி செத்து போயிட்டாங்க. ஓ, அப்படிதான் இது டாக்டர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆமாம், அப்படிதான். நாங்கள் கொலை செய்யலைன்னு வந்துடும். ஆமாம், மொசாட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு வரும். அப்போ அது மாதிரி நஸ்ருல்லாவை அவங்க வந்து கொலை பண்ணுறாங்க. இப்படி தொடர்ச்சியாக உலகம் முழுக்க இந்த பயங்கரவாதத்தை தூண்டுகிற இஸ்ரேல் முதல் முறையாக தன் மீதான ஹமாஸ்னால கூட இவங்க பெரிய இது பாதிப்பு இல்லை அவங்களுக்கு. ஹிஸ்புல்லானாலே அவங்க பெரிய அப்படி கொசு கடிச்சிட்டு போன மாதிரி தான் இதுதான் நடந்துச்சு. ஆனால் ஈரான் வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்குல்ல. இந்த 3-4 தலைவர்கள் ஈரான், ஆமாம், லெபனானில் ஹிஸ்புல்லா கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க. லெபனானில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது. இவங்களும் 15-16 எம்பி இருக்காங்க லெபனானில். நீங்கள் ஹமாஸ் வந்து பாலஸ்தீனத்தில் வந்து எப்படி காசா பகுதியில் வந்து ஒரு கவர்மெண்ட்டை வச்சுருக்கோ, இங்கே 2ஆக போயிடுச்சு, காசா மேற்கு கரைன்னு. அது மாதிரி இங்கேயும் லெபனான்லேயும் ஒரு அரசை வந்து ஹிஸ்புல்லா வச்சுருக்குது. அப்போ ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரை பெரிய வலிமை வாய்ந்த அமைப்புலாம் நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அதனால் அதை கண்டு பெரிய பயம் என்பது அவர்களுக்கு இல்லை, யாருக்கு, இஸ்ரேலுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சி அவர்களுக்கு வந்துருச்சு. அதில் சத்தம் போடுறது தான் நெதன்யாகு. அதனால தான் நெதன்யாகை பார்த்து தான் வந்து பைடன் பயப்படுறாரு. ஆகா, நம்ம முதலாளிக்கு வந்து ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இது உண்மையிலே முறைப்படி நடந்தால் இது மீண்டும் ஒரு உலக யுத்தமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப் கூட 3ஆம் உலகப் போர் வரப்போகுது, இதற்கு காரணம் பைடனுடைய கவனக்குறைவு, இவருடைய அலட்சிய போக்கு, இதனால தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த அமெரிக்கா அரசியலில் பைடன் எதிர்ப்பு அரசியலையும் சேர்த்து செய்கிறார் அவர். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அவருக்கும் தெரியும் இஸ்ரேலை பகைத்து கொள்ள முடியாதுன்னா, அமெரிக்கானுடைய அணு ஆயுத அந்த டிபார்ட்மெண்ட்டு முழுக்க வந்து யூதர்கள் தான் எல்லாம் இருக்காங்க.
அதே மாதிரி வந்து அமெரிக்க பொருளாதாரம் யூதர் கையில் இருக்குது. பைடன் வர்றதா அல்லது வந்து கமலா ஹாரிஸ் வர்றதான்னு யூதர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால் யூதர்களை தாண்டி பைடனும் சிந்திக்க முடியாது, ட்ரம்ப்பும் சிந்திக்க முடியாது. அதற்கான வாய்ப்புங்கிறது இல்லை. நீங்கள் வந்து மத்திய அரசை தாண்டி தமிழ்நாடு அரசு இங்கே சிந்திக்க முடியுமா? அதே நிலைமை அது அதிகாரம் இல்லையா? இல்லை. இஸ்ரேலை தாண்டி அமெரிக்கா சிந்திக்க முடியாது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்பது அமெரிக்கா மீதான தாக்குதலுக்கு சமம். எனவே தான் அமெரிக்காவும் பயப்படுது, இஸ்ரேலும் பயப்படுது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இன்றைய நிகழ்வுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய வரலாற்று பார்வை இருக்குது, அரசியல் சதிகள் இருக்குது, எவ்வளோ ஒரு மோசடிகள் இருக்குது. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இது வெறுமனே ஈரான் இஸ்ரேலை தாக்கிருச்சுங்கிற ஒரு சம்பவமாக பார்க்கணுமா? இது இப்படி தாக்க வைத்தது யார்? என்ன நடந்திருக்கு? இதற்கு பின்னால் இஸ்ரேலுக்கு பின்னால் ஏன் அமெரிக்கா இருக்குது? இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. கரெக்ட்.